திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தை ஸ்பூஃப் பண்ணி அதை நக்கலடிக்கிற விதமாகவும் அந்த திரைப்படத்தை மொக்கையாக்குற விதமாகவும் பல வீடியோக்களை வெளிவிடுவது இப்பொழுது சர்வசாதாரணமாகிவிட்டது. இருப்பினும் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படமே தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கும் அனைத்து திரைப்படங்களின் ஸ்பூஃபாக அமைந்திருந்தது. தமிழ் சினிமாவில் வந்த திரைப்படங்களில் இருக்கும் காமெடி காட்சிகள் மற்றும் லாஜிக் மீறல் என்று அனைத்தையும் ஒன்றாக ஒன்றிணைத்து மற்றும் ஒரு பாடல் கூட விளங்காத வார்த்தைகளை வைத்து பாடப்பட்ட படங்கள் அனைத்துடைய பாடல்களையும் இணைத்து ஒரு பாடல் கூட செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறு தமிழ் சினிமாவுக்கே ஒரு புத்தம் புது பார்வையாக வெளிவந்த திரைப்படம் முதலாவதாக வெளிவந்த திரைப்படமாக நடிகர் மிர்ச்சி சிவா அவர்கள் நடித்து கலக்கிய தமிழ் படம் அமைந்திருந்தது. இந்த தமிழ் படம் 2010 ஜனவரி மாதம் 29 இதே நாளில் வெளிவந்து இன்றுடன் 7 வருடங்கள் ஆகியிருக்கின்றது. அதனால் இந்த நாளை அனைவரும் இந்த திரைப்படத்துக்கு சொந்தக்காரராகிய அனைவரும் கொண்டாடி வருகின்றார்கள். ரசிகர்களும் இதை ஷேர் பண்ணி கொண்டாடி வருகின்றார்கள். இப்படியும் ஒரு காமெடி திரைப்படம் எடுக்கலாம் என்று காண்பித்த இந்த படக்குழுவினர்களுக்கு எங்கள் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் கேட்டும் பார்த்தும் தெரிந்தும் மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.